ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவ வார்த்தைக்கு உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலரின் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே தாவீதை குறித்து ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லப்படுகிறது. தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய நோக்கம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம், நாமும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதை. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவை தேவனுக்கு ஏற்ற இருதயமாக நம்மை மாற்றுகிற மிக முக்கியமான வேலையை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 23வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை வாசித்து பார்த்தால், இதோ பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. பெலிஸ்தியர்கள் வந்துவிட்டார்கள், பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள், பெலிஸ்தியர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்ற செய்தியை தாவீது கேட்கிறான். அவன் கேட்ட உடனே அவன் ஒரு யுத்த வீரன், அவன் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவன், கர்த்தருக்காக யுத்தங்களை நடத்துகிறவன், திரளான இரத்தத்தை சிந்தி யுத்தங்களை செய்தவன். ஆனால் அவன் இந்த காரியங்களை கேட்ட உடனே அவன் செய்தது என்ன? 1 சாமுவேல் 23:2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு. பாருங்க, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். கர்த்தரிடத்தில் ஜெபித்தான் என்று அல்ல. ஜெபிப்பது என்பது நான் இந்த காரியத்தை செய்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போய் விடுவது. ஆனால் தாவீது அப்படி அல்ல, கர்த்தரிடத்தில் விசாரித்து. அடுத்த ஆண்டவர் அங்கே பேசுகிறார், கர்த்தர் நீ போ, பெலிஸ்தியரை முறியடித்து கேகிலாவை இரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறான். கர்த்தருடைய உத்தரவு என்ன, கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய செயல்பாடு என்ன என்பதை அறிந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, தேவனிடத்தில் விசாரித்து, தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு, தேவனுடைய வழி நடத்துதலை அறிந்து கொண்டு நாம் செயல்படுவோமே. ஆனால் ஆண்டவர் நம்முடைய செய்கையினாலே நம்மை மகிழ்ச்சியாக்குவார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாறிவிடுவோம். அது தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் இருக்கிற பழக்கமாக அல்ல. தாவீது ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். 2 சாமுவேலின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பெலிஸ்தியர் திரும்பவும் ரெப்ராயும் பள்ளத்தாக்கிலே வந்து இறங்கினார்கள், யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் போகிறான், திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். அன்னைக்கு தான் கேகிலா மேலே பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வந்த பொழுது கர்த்தர் போ சொன்னாரே, கர்த்தர் யுத்தம் பண்ண சொன்னாரே. ஆகவே இப்பவும் ரெப்ராயும் பள்ளத்தாக்கிலையும் யுத்தத்துக்கு போயிடுவோம். அப்படி போகல, கேகிலாவில யுத்தத்துக்கு வந்த பொழுது கர்த்தரிடத்தில் விசாரித்தோம். இப்ப பெலிஸ்தியர்கள் ரெப்ராயும்ல யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன? இந்த மணி நேரத்துல இந்த காரியத்தை குறித்து, இந்த வேலையை குறித்து, இந்த நபரை குறித்து, இந்த மணி நேரத்துல தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தாவீது திரும்ப போய் விசாரித்து, நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தாவீதுனும் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தான். ஒவ்வொரு நபரை சந்திக்கும் போது, ஒவ்வொரு யுத்தத்தை சந்திக்கும் பொழுது, ஒவ்வொரு போராட்டத்தை சந்திக்கும் பொழுது அவன் கர்த்தரிடத்துல போய்
விசாரித்து 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 அவன் தன்னுடைய காரியங்களை செய்கிறான். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமே, கர்த்தாவே நீரே என் தேவன், நீர் என்னுடைய தெய்வம் என்று சொல்லுகிறோமே, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய சித்தம் போல் நடத்தும் என்று சொல்லுகிறோமே. அப்படி சொல்லுகிற நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனிடத்திலே விசாரித்து செயல்படும் பொழுது நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாறிவிடுவோம். இன்றைக்கு தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் விசாரித்து செய்கிற ஒரு பழக்கத்திற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தந்து ஆண்டவர் நடத்துவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, தாவீதை போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து விசாரித்து உம்முடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து செயல்படுவதற்கு உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.